உடம்பு சரியில்லை. எனக்கு தொடர்ந்து 11 நாளா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை சரியில்லை. இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்திச்சு இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கை சின்னத்தில் போட்டியிடுகின்ற நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் நம்முடைய அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களுக்கு நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தரணும்னு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்க நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முதல்ல இவ்வளோ சிறப்பான இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் ராஜ் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பகலவன், துறை செயலாளர்கள் ரவி, கதிரவன், உமாமகேஸ்வரி, பொருளாளர் ரமேஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் சகோதரர் உதயசூரியன், முரளிதரன், ஜெகதீசன், ராஜா, செல்வசேகரன், ஆனந்த்குமார், ரவிக்குமார், தமிழ் உதயன், முத்து, இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் லோகேஷ், துணை அமைப்பாளர் மோகன் பாபு, சங்கர், யுவராஜ், கதிரவன், பிரதாப், தில்லைக்குமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI, தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கடைசியாக 11 நாட்களாக கடந்த 11 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற தொகுதிக்கு போய் வாக்கு சேகரித்து வந்திருக்கிறேன். நான் போகக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதி. மீண்டும் முதலமைச்சரா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பேற்க போவது உறுதி. அதை இன்னும் அழுத்தமாக உறுதி செய்கின்ற வகையில் இந்த பொன்னேரி தொகுதியில் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் கை சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்டுக்கொள்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். போன முறையும் அண்ணன் சந்திரசேகர் அவருக்கு வாக்களித்து கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? போன முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. எத்தனையோ திட்டங்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக 4,500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு பழவேற்காடு கூட்டுறவு வங்கி மூலமாக 60 கோடி ரூபாய் கடன் உதவி. கொசஸ்தலையாறு ஆற்றில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம், பாதுகாப்பு பணி, சுவரமைக்கின்ற பணி, மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகள், சிறுவாபுரி சாலை விரிவாக்க பணிகள், பழவேற்காட்டில் வாய்க்கால் திட்ட பணிகள், பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலை அமைக்கின்ற பணி, 4 புதிய மீன்பிடி இறங்கு தளங்கள், பழவேற்காடு மீன் சந்தை மேம்படுத்தப்பட்டிருக்கு. போதுமா? புதிய மீன்பிடி இறங்கு தளங்கள், பழவேற்காடு மீன் சந்தை மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஆரணி பேருந்து நிலையம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கின்ற பணி இப்போ நடைபெற்று வருகிறது. 4 கோடியில் புதிய தாலுகா அலுவலகம், 25க்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கடைகளை கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டிஜிட்டல் நூலகம், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மினி ஸ்டேடியம், மீஞ்சூர், பொன்னேரி, ஆரணி பகுதிகளில் மின் தகன வசதி, அலையாத்தி காடுகள் வளர்ப்பு, பஞ்சட்டி, பூங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் திறந்து வச்சிருக்கிறாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர்.
இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அந்த உரிமையில மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. போன முறை 10,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ஒரு சில கோரிக்கைகளை மட்டும், ஒரு சில திட்டங்கள் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன திட்டங்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த உரிமையோடு இன்னைக்கு மீண்டும் மக்களை சந்திச்சு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். போன முறை நாம் சொன்ன ஒரு முக்கியமான திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா திட்டம். அதே மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேரும் காலைல வந்தோடனே பசியோடு படிக்கக்கூடாது. அவங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும். சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம் சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பா இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 3 மாதத்துக்கு சேர்த்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், 3 மாதம் சேர்த்து கோடை கால சிறப்பு நிதி 2,000, 5,000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்தாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். என்ன? மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2,000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி 1200 2,000 உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1,500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த வருஷத்துல கல்லூரி படிக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி, ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய அரசு அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் 8,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சுட்டு அந்த மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அவங்களே முடிவு பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டோம் நம்முடைய தலைவர். இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சந்திரசேகர், துரை சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. போட்டோ போட்டோ கேட்கிறேன். போட்டோ போட்டோ நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அதாவது நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க முத்துப்பேத்தி விட்டு கிள்ளி விட்டு போயிடுறீங்க. என்ன திட்டி போறாரு, திட்டுறாரு. உதயநிதி என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலையும் விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு? பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால் டாயிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், குறி பால் டாயிலே இருக்கு அவருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க உயிரை எடுக்கிறது என் வேலை இல்லை. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் திமுக நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்க வசதியா இருக்கும்.
இப்போ என்ன விட்டுட்டாரு, தலைவரை பிடிச்சிக்கிட்டாரு. தலைவரை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. தோல்வியை பார்க்கறது போது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அடிமை கூட்டத்துக்கும் அதனால இன்னைக்கு நம்மளோட தலைவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாடு அணி நாம இந்த முறை வெற்றி பெற்றாக வேண்டும். அதுக்கு டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். மோடியோ அவருடைய அடிமை கூட்டத்தையோ விரட்டணும்னா இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்னை சோனியா காந்தியுடைய அன்பை பெற்ற வேட்பாளர், சகோதரர் ராகுல் காந்தியுடைய நன்மதிப்பை பெற்ற வேட்பாளர், நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் அண்ணன் துரைச்சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து, பெருமையா பொறிப்பா சொல்லலாம் முத்தமிழ் கலைஞருடைய பேரனாக இருந்து கை சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் துரைச்சந்திரசேகர் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.
சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கொடியெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு உற்சாகமான வரவேற்பு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி. முதல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கும், அவைத்தலைவர் கணேசன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், ராஜேந்திர அறிவழகி, மாவட்ட பொருளாளர் ஆனந்தன், தலைமை சிறப்பு உறுப்பினர் விசா மதிவானன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயமதன், பரந்தாமன், ஒன்றிய பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் துக்காராம், புகழ் நாராயணன், ஈவே கருணாகரன், தயாளன், அற்புதராஜ், சுதாகர், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அருமை சகோதரர் திரு மனக்குமார், துணை அமைப்பாளர் சீனிவாசன், இனியன், மோரை சதீஷ்குமார், கேபிள் கணேசன், மணிவண்ணன், மாத்தூர் மணிகண்டன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, சரியா? பேசி 11 நாளா பேசிக்கிட்டே இருக்க. 11 நாளா கிட்டத்தட்ட 50 சட்டமன்ற தொகுதிகள், தமிழ்நாடு முழுக்க 50 சட்டமன்ற தொகுதிகள் போய் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், நம்முடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி சின்னங்களையும் வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு. டாக்டர் 2 நாள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, பேசக்கூடாதுன்ட்டாரு. முடியாது, வீட்டிலலாம் உட்கார முடியாதுனால தேர்தல் வருது, பிரச்சாரம் பண்ணணும். இன்னொன்று தெரியுமா, நானும் வேட்பாளர் தெரியுமா? இந்த மாதிரி நானும் வேட்பாளர். 2வது முடியா எந்த தொகுதி? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நானும் போட்டி போடுறேன். நான் என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டேன். ஆனால் கொடியை மட்டும் கொஞ்சம் இறக்குங்க. என் தொகுதிக்கு போகாமல், என் தொகுதிக்கு போய் நான் வாக்கு கேட்காம இங்கே மாதவரம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் சுதர்சன் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? போன சட்டமன்ற தேர்தலையே வந்து வாக்கு கேட்டேன். நீங்க கிட்டத்தட்ட 57,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த சுதர்சன் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் அவங்க கிட்ட கேட்பதெல்லாம், இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் சுதர்சன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அண்ணன் சுதர்சன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச வேட்பாளர், உங்க வீட்டில் ஒருத்தர், இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். நான் அவரை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மாதவரம் சொன்னாலே மாதவரம் சுதர்சனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை, என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி திட்டங்களை கொண்டு வரவர் தான், பார்த்து செஞ்சிட்டு இருக்கவர்களுடைய தான் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். மாதவரத்துடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்கிறதுக்கு அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அண்ணன் சுதர்சனத்தை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவுடைய வேட்பாளர் திரு மூர்த்தி அவர்கள் நிற்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். மக்களுடைய அத்தியாவசிய பொருளான பாலில் முறைகேடு பண்ணவர் தான் மூர்த்தி அவர்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடியது ஆவின் பால். அந்த பாலில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகள் குடிக்கிற ஆவின் பாலில் நடந்த கலப்படத்தை பற்றி இன்னைக்கு தமிழ்நாடுக்கே தெரியும். தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ திரு மூர்த்தி அவர்கள் இந்த அநியாயத்தை பண்ணார். அதுக்காக அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் அவர்களே மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாங்க. மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செஞ்சவர் இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? செஞ்சு காட்டுறீங்களா? இந்த 5 வருஷத்தில் அண்ணன் சுதர்சன் அவர்களை
சுதர்சனம் அவர்கள் என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கிறாரு. மீண்டும் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிறோமே, என்ன உரிமையில கேட்கிறோம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதியை நல்லா பார்த்துக்கிட்டாரு, பல்வேறு திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கிறாங்கிற அந்த தைரியத்தில், அந்த உரிமையில் இன்னைக்கு மக்களை பார்த்து வாக்கு கேட்குறோம். என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாரு? 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறா அண்ணா சுதர்சன் அவர்களுடைய முயற்சி. 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலிகாச்சர நகர் கால்வாயில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடப்பாக்கம் ஏரி சுற்றுச்சூழல் இன்னைக்கு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு. 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை ஏரி புனரமைக்கப்பட்டு படகு சவாரி அமைக்கப்பட்டிருக்குன்னா யார் காரணம்? அண்ணா சுதர்சன் அவர்கள் தான் காரணம். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடபெரும்பாக்கம் பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டிருக்கு. 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பண்ணை ஏரி தூர்வாரப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொசஸ்தலை ஆற்று கரை இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புழல் காந்தி தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு புதிய கிளாஸ் ரூம்களை அந்த சுதர்சன் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். மாத்தூர் MMDA பகுதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்கும் பணிகள் நடைபெற்றிருக்கு. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மஞ்சப்பாக்கத்தில் இன்னைக்கு வெள்ள நிவாரண மையம் அமைக்கப்பட்டிருக்கு. 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாடியநல்லூரில் இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலாங்காடு பக்கத்தில் சமுதாய நலக்கூட கட்டுகின்ற பணி இன்னைக்கு நடைபெறுது. வெள்ளனூரில் பொழுதுபோக்கு பூங்கா, செங்குன்றத்தில் புதிய பஸ் ஸ்டாண்டு, கண்ணபுரான் கோயில் தெருவில் இன்னைக்கு புதிய விளையாட்டு திடல், எருமை வெட்டிப்பாளையம் வனப்பகுதியில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள். இது போல மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக அமைய வரப்போறாரு, நிச்சயமா வந்துருவாரு. அப்போ இந்த மாதவரம் தொகுதியில் அண்ணன் சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுமதி செய்வீங்களா? எந்த சின்னம்? எந்த சின்னமா? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் போன முறை 58,000 வாக்கு, இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிச்சு வந்தோம்னா பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும். மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அது உயர்த்தி 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். OAP முதியோர் உதவித்தொகை 1200 கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமாக கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்களுடைய வீடுகளுக்கு என்ன தேவையோ மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலான்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நிறைவேறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு முதல் வெற்றியா இந்த மாதவரத்தில் அண்ணா சுதர்சன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய நல்ல வேட்பாளராக, நல்ல உறுப்பினராக இந்த சட்டமன்ற தொகுதியை மாற்றி காட்டுவார் என்ற வாக்குறுதியை நான் கொடுத்து உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.